லேண்ட் சீலிங் லிமிட் அண்டர் மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961. 1961 வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் சீலிங் கொண்டு வராங்க. ஒருத்தருக்கு எவ்வளோ லேண்ட் தான் வச்சுருக்கணுங்க, 30 ஏக்கர்ஸ் தான் வந்து என்ன பண்ணிக்கணும்னா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் லேண்ட் சீலிங்கே கொண்டு வராங்க. நில உச்சவரம்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியுதுங்களா? ஆமாங்க சார். ஸோ அப்போது அந்த மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் படி எவ்வளோ உச்சவரம்பு விதிச்சிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் அதிகபட்சமாக 30 ஏக்கர் லேண்டை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் வாஸ் த நீட் ஃபார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா? எதற்காக நில சீர்திருத்தங்கள் இந்தியாவில் அவசியமாக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதான் கொஷின். அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங் வாஸ் கெட் டிவைடட். அடுத்ததாக, ஒரு நபருக்கான விதைக்கப்பட்ட நிலத்தின் பரப்பளவு அதிகரித்து வருகிறது. ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ்டு, உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது. சரிங்களா? ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு அதாவது இங்கே லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கான நீட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்துட்டு கீழே எதுவும் கொடுத்த மாதிரியே தெரில. சரிங்களா? அவங்கவுங்க சம்மந்தமே இல்லாத மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பட் வந்துட்டு இதில் எது வராது, லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னுடைய எஃபெக்ட் தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு கேட்குறாங்க. எஃபெக்ட் தான் கீழே கொடுத்துருக்காங்க. நீட் என்னன்னு கொடுக்காம கீழே கொடுத்துருக்கக்கூடியது லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னுடைய இம்பேக்ட் வந்து என்ன. இம்பேக்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சோன் ஏரியா ஆஃப் லேண்ட் பர் பர்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒருத்தர் 100 ஏக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ எவ்வளோ தான் வச்சுக்க முடியும், 50 ஏக்கர் அல்லது 30 ஏக்கர் தான் வச்சுக்க முடியும். நம்ம பார்த்தோம் தானே. அப்படிங்கும்போது டிக்ரீஸ் தான் வந்துட்டு ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. சரிங்களா? அப்போது செகண்ட் வந்துட்டு தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ செகண்ட் தவறுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் பி தான். ஓகேவா? மற்றது எல்லாத்துலேயுமே 1 is false பட் 2 and 3 are true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 is true, 2 and 3 are false. அப்போ என்ன ஆன்சர் வரலன்னா ஏ வரலாம் அல்லது பி வரலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஏ ஆப்ஷன்லேயும் 2 and 3 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸோட இம்பேக்ட் படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு 100 ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணுவார். 100 ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணும்போது அங்கே எஃபிஷியன்சி ரொம்ப அதிக அளவில் தான் இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி அதிக அளவில் தான் இருக்கும், எஃபிஷியன்சி அதிக அளவில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 100 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாமே டிராக்டர் வந்து வாங்கிக்கலாம், எல்லாமே மெக்கனைஸ் வந்து பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன லேண்டாக பிரிக்கும்போது அதுக்கான இன்புட் காஸ்ட்டே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ரொம்ப அதிகமாக போட வேண்டியது இருக்கும். லாபம் வந்துட்டு என்ன ஆகும்னா குறையும். அப்போ ப்ரொடக்டிவிட்டி என்ன ஆச்சுன்னா டிக்ரீஸ் தான் ஆச்சு. ஓகேங்களா? லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு பிறகு ப்ரொடக்டிவிட்டி டிக்ரீஸ் தான் ஆச்சு. அப்போ 3 வந்துட்டு கரெக்டு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு வராது, சரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷனும் போயிடுச்சு. முன்னாடியே சியும் டியும் வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் பி தான். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங் வாஸ் கெட் டிவைடட். அக்ரிகல்ச்சரல் ஹோல்டிங் வந்துட்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ்க்கு பிறகு என்ன ஆச்சுன்னா டிவைட் பண்ணப்பட்டுச்சு. சரிங்களா? பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு அதிகமான லேண்டு வச்சுக்க முடியாது. அப்போது நிறைய பேருக்கு நடுவில் பிரிக்கப்பட்டுச்சு லேண்டு. ஸோ அது வந்து கரெக்டு தான். அப்போது 1ம் 3யும் தான் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸுடைய இம்பேக்ட்டு. இது வந்து இம்பேக்ட் கிடையாது, இது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, which of the following is associated with land reform measure? சரி, முன்னாடியே நம்ம பார்த்தது தான் எது லேண்ட் ரிஃபார்ம் மெஷரோட அசோசியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ், அதாவது ஜமீன்தாரி முறையை ஒழித்தல் அப்படின்னு பார்த்தோம்ல, இது வந்து கண்டிப்பாக வரும். டெனன்சி லெஜிஸ்லேஷன்னா நிலக்குத்தகை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து என்னதுங்க, பசுமை புரட்சியில் தான் வந்துட்டு ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, அதிக மகசூல் தரும் விதை வகைகள். ஓகேங்களா? அடுத்ததாக சீலிங் ஆன் லேண்ட் ஹோல்டிங் இருந்துச்சா அப்படின்னு கேட்டோம்னா இருந்துச்சு, இதுவும் பார்த்தோம் தானே நேற்று. அப்போ இது 3மே இருக்குது, 3 மட்டும் கிடையாது. சரிங்களா? ஸோ 3 மட்டும் வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுனாவே 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பி, டி. 1 வரலாம் அல்லது ஏ வரலாம் அல்லது சி வரலான்னு நம்ம முடிவு பண்ணிடலாம். 3 மட்டும் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சதுனாவே அது வராதுன்னு. அப்போது 2 வருமா
2 and 4 கண்டிப்பாக வரும்னு தெரியுது. 1 வருமா வராதா அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும். 1 வருமானு பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்னு நம்ம வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எலிமினேட் பண்ணி போடுறதுனா இந்த கொஷின் இப்படி தான் போட்டாகணும். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம வச்சு போட முடியும். அடுத்ததாக நேம் த கமிட்டி தட் ரெக்கமெண்டட் த அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் இன் 1948 இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு ஜமீன்தார் முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயரை குறிப்பிடுக. சரிங்களா, இது வந்து புக்கில் இந்த குழு பேர்லாம் கொடுத்தது இல்லை, அதனால் பார்த்துக்குங்க. பிரகாசம் குழு ஜமீன்தாரி முறையை என்ன பண்ணியிருக்கு, ஒழிக்க சொல்லியிருக்கு. சர்க்காரியா குழு நமக்கு தெரிஞ்சிருக்கும், பாலிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, சென்டர் ஸ்டேட் பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சர்க்காரியா குழு. ஸோ இப்போ மீதி இருக்கக்கூடிய 2 குழுவும் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். Under which system the ownership of the land was maintained by the collective body, usually the villagers? பின்வரும் முறைகளில் எந்த முறை கிராம மக்களாலான குழுவினர் நில சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர்? ஸோ இதுவும் நம்ம நேற்றே பார்த்தோம். லேண்டு வந்துட்டு ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தாரருக்கு தான் சொந்தம், ரயத்துவாரி முறையில் அந்தந்த விவசாயிகளுக்கு சொந்தம். அதே வந்து மகள்வாரி முறையில் யாருக்கும் சொந்தம் கிடையாது, அது எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படின்னு வந்து சொன்னாங்களா. ஸோ மகள்வாரி முறை தான் இதுக்கான ஆன்சர். ஸோ வாட் வாஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட் ஆஃப் 1951? ஸோ 1951 ஜமீன்தாரி அபாலிஷன் வந்து பண்ணுறாங்க. இதனுடைய இம்பேக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, டெனன்ட்ஸ் அண்டு ஷேர் கிராப்பர்ஸ் கெய்னடு ஓனர்ஷிப் ஆஃப் 62 lakh hectares ஆஃப் லேண்ட். குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். சரிங்களா, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். 1951ஆம் ஆண்டு ஜமீன்தாரர் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு என்ன அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ இதன் மூலமாக அதான் நம்ம அந்த முத்து படம் கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன். அதில் வந்துட்டு ரஜினி வந்து ஜமீன்தாராக இருப்பார். ஜமீன்தாரி முறையை ஒழிச்சிட்டாங்க கவர்மெண்ட். அதனால் அவர் வந்து என்ன பண்ணணும், லேண்ட் எல்லாத்தையும் யார் அங்கங்கே அந்தந்த லேண்டை யார் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த லேண்டை அவங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், எழுதி கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜமீன்தாரி சட்டம். அதனால் ரஜினி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பார். சரிங்களா, அது ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல்னால தான் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம அதில் சொன்னேன். ஸோ அப்போ அந்த ஜமீன்தாரருக்கு கீழே டெனண்ட்டாக இருந்தவங்க குத்தகைதாரராகவும் பங்குதாரராகவும் அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா அந்த ஜமீன்தாரர்கிட்ட இருந்து லேண்டு வந்து கிடைச்சிது. சரிங்களா, அதுதான் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் டி. ஓகேவா, இது கான்செப்ட் புரிஞ்சது தானே என்னென்னு. ஸோ மற்றது ஏன் வராதுன்னு பார்த்துடலாம். சக்ஸஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ ஜமீன்தாரி அபாலிஷனால் மட்டும் லேண்ட் ரிஃபார்ம் சக்ஸஸ் ஆகலை. ஜமீன்தாரிக்கு பிறகு ஏகப்பட்ட லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் 1961 திரும்ப மெட்ராஸ் லேண்ட் ரிஃபார்ம்ஸ்னு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம்ல. 30 acres லேண்ட் சீலிங் கொண்டு வராங்க. இதுக்கு பிறகு டெனன்சி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. சரிங்களா, இந்த மாதிரி நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்காக பண்ணியிருக்காங்க. அப்போ சக்ஸஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல அதோடைய இம்பேக்ட் நம்ம சொல்ல முடியாது. அடுத்து இட்ஸ் மெஷர்ஸ் வுட் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் லேண்ட் யூஸ். அதன் நடவடிக்கைகள் நில பயன்பாட்டின் செயல்திறனை மேம்படுத்தின. ஸோ ஆக்சுவலி ஜமீன்தாரி ஒழிப்புக்கு பிறகு செயல்திறன் குறைய தான் செஞ்சது. ஏன்னா லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லேண்டாக இருந்தது, சின்னதாக பிரிக்கப்பட்டுச்சு. அப்படிங்கும்போது செயல்திறன் குறைய தான் செஞ்சது. ஸோ விவசாயிகளின் நிலையை மேம்படுத்துகிறது. ஸோ உடனே என்ன நடக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன் ஆஃப் த எஃபெக்ட் தான், ஆனால் இமீடியட் எஃபெக்ட் கிடையாது. சரிங்களா, ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எஃபெக்டாக தான் இருக்குது, ஆனால் இமீடியட்டாக நம்ம வந்துட்டு இது உடனே நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பெசன்ட்ஸ்னுடைய ஸ்டேட்டஸ் உயர்ந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் வந்து இங்கே ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷன் தான், ஆனால் ரொம்ப மேட்ச் ஆகிறது டி ஆப்ஷன். ஸோ இது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு நீங்களே எந்த கொஷினை ஆன்சர் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 1 வந்து கரெக்டு. சரிங்களா, 1 கரெக்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 3 and 4 வராதுன்னு வச்சிடலாமா. ஸோ சி ஆப்ஷன் இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு லேண்ட் டென்யூர் சிஸ்டம். நில உடைமை முறைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. ஸோ நில உடைமை முறை அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும், நிலத்துக்கான உரிமை யார், அதை யார் நிர்வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தானே சொல்லும். அப்போ 4 கரெக்டாக இல்லையா. ஸோ 4
எஸ் சார். 4 கரெக்டு. சப்போ இங்கே 4 இல்லை, அப்போ இது வராது. இங்கேயும் 4 இல்லை, அப்போ இதுவும் வராது. ஆன்சர் வந்துட்டு டி 1 and 4 தான். மகள்வாரி முறையும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க, ரயாத்து வாரி முறையும் தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரெண்டும் தப்பு. ஸோ இது முன்னாடியே நம்ம பார்த்த கொஷின் தான். இதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஜமீன்தாரி சிஸ்டத்தை பற்றி எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இது எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1793 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? கரெக்டாக நேற்று பார்த்தோம் தானே? எஸ் சார், தப்பு தான். இதில் வந்துட்டு எதை எலிமினேட் பண்ணிடலாம்? டி ஆப்ஷனே எலிமினேட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே அதை பார்க்கவே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? லார்ட் கார்ன்வாலிஸ். ஸோ லார்ட் கார்ன்வாலிஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போது செகண்டும் கரெக்டு. இதுக்கு மேலே நான் தேர்டை பார்க்க போகிறதில்ல. செகண்ட் கரெக்டு அப்படின்னாவே இந்த இடத்துல இது செகண்ட் இல்லை, அப்போ இங்கே வராது. இங்கேயும் செகண்ட் இல்லை, இதுவும் வராது. ஆன்சர் சி 1 and 2 ஒன்லி தான். ரெண்ட் கான்ஸ்டிடியூட் 50% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த அவுட்புட். ஆக்சுவலி வந்துட்டு இதில் வந்துட்டு வரியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவுட்புட்டில் 50%ன்னு கேட்டிங்கன்னா 50% கிடையாது. சரிங்களா? ஸோ அதை விட குறைவான பர்சன்டேஜ் தான் கலெக்ட் பண்ணாங்க. எவ்வளவு அப்படிங்கிறது கரெக்டான வேல்யூ எனக்கு சரியாக தெரில. ஸோ இது வேணால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன், இல்லைன்னா இப்பயே பார்த்துருவோம். இந்தியாவில் உள்ள நில உடைமை முறைகளில் எது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியது? சரிங்களா, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை தான். ஜமீன்தாரி முறைக்கு இன்னொரு பேர் தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, நில சுவாந்தார் முறை. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, ஜமீன்தாரி முறைக்கு நில சுவாந்தார முறைன்ட்டு ஒரு 2-3 கொஷினுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் பார்த்தோம். லேண்ட் லார்ட் டெனன்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா, ஜமீன்தாரி முறை அல்லது நிரந்தர சொத்துரிமை சட்டம் அல்லது லேண்ட் லார்ட் டெனன்ட் சிஸ்டம், நில சுவாந்தார் முறை அப்படிங்கிறது தான். ஸோ இதோட வந்து நம்ம லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கேவிகே, கிசான் விக்யான் கேந்திரா. ஸோ கேவிகே வந்துட்டு தப்புன்னு சொல்லியிருக்காங்க, கிசான் விக்யான் கேந்திரா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்எம்ஏஇ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். என்எஸ்டிஏ அப்படிங்கிறது நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஏடிஎம்ஏ அக்ரிகல்ச்சுரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கேவிகே அப்படிங்கிற கிருஷி, கிசான் கிடையாது, கிருஷி. ஸோ கிருஷி விக்யான் கேந்திரா. எஸ்எம்ஏஇ சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். என்எஸ்டிஏ நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அடுத்த ஏடிஎம்ஏ அக்ரிகல்ச்சுரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. சரி, ஸோ நெக்ஸ்ட்டு காந்தியன் மாடல் எய்ம்ஸ் அட் த ரிஃபார்ம் ஆஃப் டேஷ் ஆஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர் இன் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா. காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலின் மிக முக்கியமான துறையாக டேஷை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ நானும் இது வந்துட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் கொஷின் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லிடுவேன், காந்தியினுடைய தாட்ஸ் வந்து எப்படி இருக்கும், நேருடைய தாட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ காந்தியினுடைய தாட்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவே கிராமத்தில் தான் வாழுது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாட். ஸோ ஒவ்வொரு கிராமத்தையும் நம்ம வந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்து டெவலப் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ ஒவ்வொரு கிராமத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை தான் நம்ம டெவலப் பண்ணணும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் முக்கியமாக என்ன தான் இருக்குது, அக்ரிகல்ச்சர் செக்டார். ஆனால் நேருனுடைய மாடல், க்ரோத் மாடல் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டு. அவருடைய க்ரோத் மாடல் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் செக்டார். நம்ம எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டாரை டெவலப் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இந்தியா வந்து முன்னேறும் அப்படிங்கிறது நேரு ஐடியாலஜி. காந்தி ஐடியாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரூரல் டெவலப்மெண்ட்டில் தான் அவருடைய ஐடியாலஜி இருக்கும். சரிங்களா, ஸோ கிராமங்களை டெவலப் பண்ணணும், கிராமங்கள் டெவலப் பண்ணால் முக்கியமாக அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும், அடுத்ததாக குடிசை தொழில்களை டெவலப் பண்ணணும். சரிங்களா, அதுதான் வந்து அவருடைய ஐடியாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை? கூடுதலான சாகுபடி செலவு. சரிங்களா, ஹை கல்டிவேஷன் காஸ்ட்.
எடிபிள் ஆயில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கல்டிவேஷன் காஸ்ட் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரீசனாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ரீசன் லோ ப்ரொடக்டிவிட்டி, குறைந்தபட்ச உற்பத்தி திறன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மூணாவது லேக் ஆஃப் கவர்மெண்ட் சப்போர்ட், கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, எடிபிள் ஆயில் சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. நாலாவது டிஃபிஷியன்ட் டொமஸ்டிக் டிமாண்ட், நம்ம நாட்டில் வந்துட்டு தேவை இல்லாமல் இருக்குது, போதிய உள்நாட்டு தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நம்ம படித்து பார்க்கும்போது சமையல் எண்ணெய்க்கான தேவை நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. சமையல் எண்ணெயுடைய விலை எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டே தானே வருதுங்க. இப்போ கோல்டு வின்னர் வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாய்க்கு விற்றுட்டு வந்து இப்போ 155 ரூபான்னு நினைக்கிறேன். சரிங்களா, ரொம்ப விலை அதிகம் தான் ஆகிருக்கு. எல்லா எண்ணெயினுடைய விலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் விலை அதிகமாக இருக்குது? தேவை அதிகமாக இருக்கிறதுனால தானே விலை அதிகமாகுது. அப்போ தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. சப்போ ஃபோர்த்து வராது. சரிங்களா, இங்கே ஆப்ஷன்லேயுமே ஃபோர்த்தை கொடுக்கவே இல்லை, அது கேட்காமலே இருந்துருக்கலாம்ல. ஓகே, ஸோ அரசு ஆதரவு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசினுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த பாம் சீட்ஸ்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த செடியெல்லாம் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு சப்சிடிஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ அரசு ஆதரவும் இருக்குது. அப்போ தேர்டு வந்துட்டு வராது. ஸோ தேர்டு வராது. ஸோ தேர்ட் வராதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 வரலாம் அல்லது 2 வரலாம். ஓகேங்களா. கூடுதலான சாகுபடி செலவு, குறைந்த உற்பத்தி திறன். ஸோ கூடுதலான சாகுபடி செலவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு மோஸ்ட்லி என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாம் ட்ரீஸ் இருக்குல்ல, பாம் ஆயில் தான் நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கிறோம். மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லேருந்து தான், மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் இந்தோனேஷியா இந்த நாடுகள்லேருந்துலாம் நம்ம பாம் ஆயில் இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். அப்போ இந்த ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கான செலவு ரொம்பலாம் அதிகமாகாது. இப்போ நீங்கள் அரிசி விதைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த களை எடுக்கணும், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட செலவாகும். இன்புட் காஸ்ட்டே ரொம்ப அதிகமாக பண்ணணும். இதுக்கு அதெல்லாம் ஃபெர்டிலைசர் போடணும், தண்ணி கரெக்டாக பாய்ச்சணும். ஆனால் இந்த இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம பண்ணணுங்கிற தேவையில்லை. இந்த பாம் சீட்ஸ்க்கெலாம், பாம் ட்ரீக்கு பெரிய அளவில் நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற தேவையில்லை, பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ கல்டிவேஷன் காஸ்ட்டுங்கிறது பெரிய அளவில் இல்லை. அப்படிங்கும்போது கூடுதலான சாகுபடி செலவுங்கிறதும் வராது. ஆனால் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா குறைந்த உற்பத்தி திறன். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் உற்பத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உற்பத்தி திறன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு நார்மலாக வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடியதை விட நம்ம இதில் ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் கிடைக்குது. இப்போ நார்மலாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 டன் எண்ணெய் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 டன் டு 700 டன் தான் கிடைக்குது. ஸோ உற்பத்தி திறன் நம்ம ஊரில் கொஞ்சம் அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம சுயசார்பு அடையாததுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. So who referred the Sarvodaya movement philosophy as a fuller and richer concept of people's democracy than any we have yet known? நாம் இதுவரை அறிந்ததை விட மக்கள் ஜனநாயகத்தின் நிறைவான உயர்வான கருத்துக்களை கொண்டவை சர்வோதயா இயக்கத்தின் கோட்பாடுகள் என்று கூறியவர் யார்? ஸோ சர்வோதயா இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேபி நாராயண். சரிங்களா. இப்போ ஜேபி நாராயணனுடைய சர்வோதய இயக்கத்தை பற்றி வேற ஒருத்தங்க தானே புகழ்ந்து சொல்ல முடியும். சரிங்களா. ஸோ புகழ்ந்து சொன்னவங்க யாருன்னா அனிமா போஸ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இதுதான் அந்த ஆன்சர். இது புக்கில் இல்லை, இது வந்துட்டு ஒரு அவுட் ஆஃப் கொஷின் மாதிரி தான். இதுலேருந்து நம்ம இந்த கொஷின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சர்வோதயா திட்டத்தை சொன்னவர் ஜேபி நாராயண். அந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி புகழ்ந்து கூறியிருக்கக்கூடியவர் அனிமா போஸ். Which of the following knowledge can a farmer gain from farmers field school being run by Department of Agriculture and Cooperation, Government of India? சரிங்களா. என்னென்ன நாலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்ட் ஸ்கூல்லேருந்து நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. விவசாயிகள் களப்பள்ளியின் மூலம் விவசாயி எத்தகைய அறிவினை பெற முடியும் அப்படிங்கிறது தான் கொஷின். இந்த விவசாய களப்பள்ளி அப்படிங்கிறத யார் நடத்துகிறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறையால் இந்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஃபார்மர் ஃபீல்ட் ஸ்கூல் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. சரிங்களா. இதவே கொஷினாக வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஃபார்மர் ஃபீல்ட் ஸ்கூலில் வந்துட்டு யார் நடத்துகிறாங்க அப்படின்னு இப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபார்மர் ஃபீல்ட் ஸ்கூலை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ் தான் வந்து நடத்துகிறாங்க. இதிலேருந்து நம்ம என்னென்னலாம் கற்றுக்க முடியும் அப்படின்னா
எப்படி வந்துட்டு விதைக்கலாம் அப்படின்னு கற்றுக்கலாம். ஹவு டு கெட் பேங்க் லோன்ஸ் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது கற்றுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கற்றுக்க முடியும்னா மெத்தட்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் சாயில் ஃபெர்டிலைசர் அண்ட் க்ராப் மேனேஜ்மெண்ட் இதுக்கு நம்ம கற்றுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் டிஃபிஷியன்சி சிஸ்டம்ஸ் ஆஃப் சாயில் நியூட்ரியன்ஸ். ஒரு செடி நல்லா வளரல அப்படின்னா எந்த சாயில் நியூட்ரியன்ஸ் வந்து இல்லை, எது டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே களப்பள்ளியில் சொல்லி தருவாங்க. என்ன சாயிலுக்கு என்ன ஃபெர்டிலைசர் போடணும், எப்படி க்ராப்பை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. பேங்க்கில் லோன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா? ஓகே.